ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது புரட்டாசி சண்டே ஸ்பெஷலுக்காக செஞ்ச வெஜ் ஆம்லேட். இப்போ இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணலாங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மிளகு, உப்பு இதையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர். இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த முட்டை ஆம்லேட் இந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா எக் ஆம்லேட் மாதிரியே வந்து அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். அடுத்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர், அடுத்து கரம் மசாலா பவுடர் அரை ஸ்பூன், அடுத்து ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகு சேர்க்குறேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல், இந்த கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குங்க. நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை நான் ஒரு கரண்டி எடுத்து நல்லா ஆம்லேட் சைஸ்க்கு நம்ம ஊற்றலாம். ஊற்றிட்டு அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லி கொஞ்சம், அடுத்து வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், அதில் கொஞ்சம் பெப்பர். இது பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் மாதிரி நம்ம வந்து சீக்கிரமே அதை திருப்பி போட முடியாது. இது கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இதில் சேர்த்துருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை அதே மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். அந்த சாஃப்ட்னஸும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மேலே நம்ம வந்து மிளகுத்தூள் தூவி 2 பக்கமும் நல்லா சிம்மில் வச்சு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.